இந்த மாதம் மட்டும் 11 ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் 15 ஃபோன் லான்ச் ஆக போகுது. கண்டிப்பாக இதில் எந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். எது வாங்கக்கூடாது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இந்த மாதம் லான்ச் ஆனதில் எந்த ஃபோன்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இதை போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்மி பட்ஜெட்லேருந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் மொபைல் வந்துச்சுன்றதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4 ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கு. அதுலயும் ரியல்மிலாம் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா உங்களோட பட்ஜெட் 10,000 ரூபா தான். எனக்கு கொஞ்சம் பேட்டரி பேக்கப் பெட்டரா இருக்கிற மாதிரி வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு சில குறைகளோட வந்த ஃபோன் தான் iQOO Z10 Lite அப்படின்ற ஃபோன். இதில் ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 2 நாள்லாம் பேட்டரி லைஃப் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் 15 வாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.74 inch HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே நல்லா இருந்தது. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்குலாம் லேக் ஃப்ரீயாக வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். கேம் பிளேன்னு வரும்போது ரொம்ப லோ கிராஃபிக்ஸில் வச்சு நார்மல் கேம் பிளே பண்ணுறதுக்கு வேணால் சூட்டபுளாக இருக்கும். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது தான் வெறும் 5 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. ரியலாக கேமரா லவராக இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கான சூட்டபுளான ஃபோன் இது கிடையாது. வேற வழியில் ப்ரோ ஒரு 10,000க்கு ஸ்டோரேஜோட பெட்டராக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட 10,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரியல்மிலேருந்து ஒரு செம சம்பவம் மாதிரி தான் எனக்கு தோணுது. யாருமே பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் 2 ஃபோனு, அதுவும் 10 நாள் கேப்பில் ஒன்று ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒன்று அமேசானுக்கு லான்ச் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக ஒரே ஸ்பெக்கு தான், ப்ரைஸ் மட்டும் மாறுது. இது வாங்கலாமா வேணாமான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரியல்மியோட நார்சோ 80 லைட் அப்படின்ற ஒரு ஃபோனும், இன்னொன்று வந்து ரியல்மியோட C73 அப்படின்ற இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து 5G சப்போர்ட் தான். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம அந்த 10,000 ரூபா ஃபோனில் பார்த்த அதே ப்ராசர் தான். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி வெறும் 8 மெகா பிக்சல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே செல்ஃபி லவருக்குலாம் வந்து சூட்டபிளாக இருக்காது. மெயின் கேமரா ரெண்டுலையுமே வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த நார்மல் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வேணால் பெட்டராக இருக்கும். முக்கியமாக 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் நல்லா எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்சோ 80 லைட் பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட. அதே வந்துட்டு இந்த C73 பார்த்தீங்க அப்படின்னா 11,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஸ்டோரேஜோட 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. எதுக்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்றது எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஒரே சிமிலரான ஃபோன் தான். இதுக்கு எதுக்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ரான்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 10,000 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா iQOO Z10 லைட்டே வந்து வாங்கிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் ஓப்போல பார்த்தோம்னா K13X அப்படின்ற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனுமே என்ன 10,000 ரூபா ஃபோனில் வருதோ அதே மாதிரி தான் 12,000 ரூபா கொடுத்து பண்ணி வச்சிருக்காங்க. இதோட டிஸ்பிளேவுமே பார்த்தீங்கன்னா HD டிஸ்பிளே தான். 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் 45 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா இதுலயுமே 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. போட்டோஸ் பெட்டரா இருக்காது. மெயின் கேமரா 50 கொடுத்துருக்காங்க. அது கூட ஓகே தான். ப்ராசர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 அதே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட 12,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலாவே எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் ஓப்போல தான் வாங்குவேன் ப்ரோன்னு ஒத்த காலில் நிற்கிறீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் பெட்டரா இருக்கும்னு நினைச்சு வேணா இதை வாங்கலாம். கேஜெட்ஸ் மொபைல்லாம் வாங்கணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல கூடிய சீக்கிரம் சேல் கொண்டு வர போறாங்க. அந்த சேலில் என்னெல்லாம் பெஸ்ட் ஆஃபர்ஸ் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு தாட்டி வீடியோஸ் போட முடியாதுன்றனால நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜாரில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபர்ஸ் எல்லாமே. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லவுட் பஜாருக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாம்சங்ல இருந்து M36 அப்படின்ற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 5,500 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 10,000 ஃபோன்லேயே கொடுக்குறாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக 25 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. அடாப்டரும் பாக்ஸில் வராது. இது இந்த ஃபோனில் கூடிய ஒரு குறை தான். இதை தவிர பார்க்கும்போது டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. விக்டஸ் பிளஸ் சப்போர்ட்டோட வந்து ப்ரொடெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Exynos 1380 இவங்களோட ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதே பிரைஸ் ரேஞ்சில் நிறைய நல்ல ப்ராசர் கூட நிறையா இருக்கு. அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு சாம்சங்கில் தான் வாங்கணும், இவங்களோட One UI ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராசர் நான் கேம் பிளேலாம் பெருசாக பண்ண போகிறது இல்லை, டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகேவா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போதுமே டீசெண்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 17,500 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் சாம்சங்கில் தான் வேணும், எனக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த பேட்டரி கெப்பாசிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் விவோல இருந்து பார்த்தீங்கன்னா Y400 Pro அப்படின்ற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.77 inch ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே. இந்த ரெண்டு சைடு மட்டுமே கர்வ் இருக்கிற மாதிரியான டைப்ல வந்து கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. டிசைன் வைஸ் பார்க்கறதுக்குமே இந்த ஃபோன் நல்லா பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டரா, வெயிட் கம்மியாக வேணும், திக்னஸ் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது
மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டடாக எனக்கு பெட்டரா வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இதை விட பெட்டரான ப்ராசர் பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நிறையா இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் விவோல தான் வாங்க போறேன், மற்றதெல்லாம் பெட்டரா இருக்குமான்னு கேட்குறவங்களுக்கு 5500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலும் மெயின் கேமரா 50 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ இந்த மாதிரிலாம் கூட கொடுக்காம மிஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 25000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராசர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனாலுமே நல்லா இருந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் விவோவில் தான் டார்கெட்டாக வாங்கணும், இந்த ஃபோன் நல்லா இருக்கு, டிசைன்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு பிரைஸ் டவுனில் இருக்கும்போது வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான ஃபோனை இந்த மாதம் வந்தது பார்த்தீங்கன்னா கேமருக்காகவே ஸ்பெஷலாக வந்துட்டு ட்ரிகர்லாம் வச்சு இன்ஃபினிக்ஸ்ல இருந்து GT30 Pro அப்படின்ற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் பண்ணுற மாதிரியான பட்டன்ஸ் வந்து டச்லேயே வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணியே கேமரா கண்ட்ரோல் இந்த மாதிரியான சில விஷயம் சேஞ்ச் ஆகிற மாதிரியுமே வந்து கொடுத்துருந்தாங்க. யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. பட் யூஸ் பண்ணும்போது இந்த ஆக்சிடென்டல் டச்சஸ் சில டைம் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அது ஒரு குறையா இருக்கு. அண்ட் அதை தவிர பார்க்கும்போது 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே நல்லா இருந்தது. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கேம் பிளே பண்ணணும், லேக் ஃப்ரீயா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ரியலாவே நல்லா இருக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி 13 மெகா பிக்சலும் பேக் சைடில் 108 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா அவுட்புட் உங்களுக்கு டீசென்ட்டாகவே இருக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5500 mAh 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஒரு 30 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டரா வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வேற ஃபோன் சூஸ் பண்ணலாம். ஏன்னா 45 வாட்ஸ் அப்படின்றது 20000 கீழே அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும் எதிர்பார்க்குறவங்களுக்குமே 256GB ஸ்டோரேஜோட 25000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு நல்ல ஃபோனாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஓவராலாக ஆல்ரவுண்டர் மாதிரி எதுவும் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா மோட்டோட H60 ஃபோன் வந்து ஓவராலாக பெட்டராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே 6.7 inch 1.5K குவாட் கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ்மே நல்லா இருக்கும். அண்ட் IP68 69 ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணியில எல்லாம் போட்டுறீங்க அப்படின்னாலுமே ஃபோர்ஸா தண்ணி அடிச்சாலும் கூட ஃபோனுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேமிங் டார்கெட்டடாக உள்ளவங்களுக்கான ஃபோன் கிடையாது. நீங்க ரெகுலர் யூஸ் பண்ணுவீங்க, அப்பப்போ கேம் பிளே பண்ணுவீங்கன்றவங்களுக்கு வேணா இது சூட்டபிளா இருக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சலும் பேக் சைடில் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 10 மெகா பிக்சலும் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்க 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து கொஞ்சம் கேமரா செட்டப் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்குமே இது நல்லா இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5500 mAh 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட 26000 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இதோட பெட்டரான ஃபோனாக ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு இதே பிரைஸ் ரேஞ்சுக்கு எல்லாமே ஆல்ரவுண்டராகவும் பெஸ்ட்டாகவும் வேணும், அதுவும் கேம் பிளே பண்ணுறது கூட பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு போக்கோலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ F7 அப்படின்ற ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.5K 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்பிளே, குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கு. அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 8S Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்குமே நல்லா இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா IP68 and 69 கொடுத்துருக்கனால தண்ணியில் போட்டாலும் சரி, ஃபோர்ஸாக தண்ணியெல்லாம் அடித்தாலும் ஃபோனுக்கு எந்த இஷ்யூவும் வராது. அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சலும் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுக்கு ஓகேவான அளவு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 7550 mAh 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ரியலாகவே இப்போ கேம் பிளேலாம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னும் போது பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டியுமே வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட 32000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விவோல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம் பிளேலாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக T4 Ultra அப்படின்ற ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. IP ரேட்டிங் இந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. இந்த பிரைஸை விட கம்மியான பிரைஸில் வரக்கூடிய பல ஃபோன்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ அது மிஸ் ஆகுது. அடிக்கடி தண்ணியில எல்லாம் போட்டுருவேன்னு நினைக்கிறவங்க இதோட பெட்டரான ஃபோன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9300 ப்ளஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கேம் பிளேலாம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டுக்குமே ஒரு பெட்டரான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5500 mAh 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்மே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி 32 மெகா பிக்சலும் மெயின் கேமரா 50 மெகா பிக்சலும் இன்னொரு 50 மெகா பிக்சல் 3x அளவுக்கு ஜூம் பண்ணுறதுக்கான பெரிஸ்கோபிக் கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேமரா செட்டப்மே எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட 38000 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விவோல தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ப்ளஸ் ஓவராலாக எனக்கு ஒரு நல்ல ஃபோனு குறிப்பாக நான் கேம் பிளே
டிஸ்பிளேலாம் அதிகமாக பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ்லேருந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான ஃபோனு OnePlus 13s அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.32 இன்ச் தான் இருக்கும், 1.5K AMOLED டிஸ்பிளே. ஸோ சைஸ் வைஸ் வந்து ஃபோன் வந்து குட்டியாக இருக்கிறது வந்து இந்த ஃபோனுக்கான ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம், காம்பாக்டாக வேணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய Snapdragon 8 Elite தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சல் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 2 50 மெகா பிக்சல் கேமரா, ஒன்று வந்து மெயின் கேமராவும் இன்னொன்று வந்து 2x அளவுக்கு ஜூம் பண்ணக்கூடிய டெலிஃபோட்டோவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5850 mAh 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. காம்பாக்டான ஃபோன் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சாலும் அதை வாங்காமல் இருக்கிறதுக்கு காரணமே பேட்டரி கெப்பாசிட்டி பெட்டராக இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு தான். பட் இதில் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பாக்ட் ஃபோன் பெட்டராக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 55,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இதை விட பெட்டரான ஃபோனே உங்களால் வாங்க முடியும் தான். பட் காம்பாக்டாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து எதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எப்படி இருக்குது அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா 15K 20K 30K எல்லாம் என்னென்ன பெஸ்ட் ஃபோன்ஸ் இருக்குன்றதும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.